அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சமீபத்தில் தமுமுகவுக்கு சொந்தமான ஒரு பத்திரிகை மக்கள் உரிமை என்ற பத்திரிகை 6/7/2012 வெளியாகி 12/7/2012 முடிய அந்த வார பத்திரிகை அது. மக்கள் உரிமை என்ற பத்திரிகையில் ஒரு பக்கத்திற்கு என்னை பற்றி குறைகளை கூறி செய்திகளை வெளிவந்திருக்கின்றன. அதனுடைய தலைப்பு என்னவென்றால், அதிராம்பட்டினம் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்டவரின் கடையை மூட சேர்மன் முயற்சிக்கிறார் என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர்கள் அதிலே தலையங்கமாக போட்டிருக்கின்றார்கள். முதலிலே ஒரு விளக்கம் சொல்ல கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட்ட ஒரு கடையை மூட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. அதிலும் அவர் எனக்கு போட்டியாக சேர்மனுக்கு போட்டியிட்டவரா என்று கேட்டால் இல்லை. அவர் ஏதோ ஒரு தொகுதியிலே போய் கவுன்சிலருக்கு போட்டியிட்டு 13 ஓட்டுகள் பெற்றிருந்தார் என்று நினைவுக்கு வருகின்றது. 15 ஓட்டுக்கும் குறைவாகவே பெற்றிருந்தார். அப்படிப்பட்ட கவுன்சிலருடைய கடையை மூடுவதாக எனக்கு ஒரு குற்றச்சாட்டுகளை சுமத்தி அதிலே குறைகள் ஏறத்தாழ ஒரு 4-5 குறைகள் சொல்லியிருக்கின்றார்கள். அவர்கள் சொல்லக்கூடிய குறைகளை அவர்களால் நிரூபிக்க முடிந்தால் அதற்கு நான் கட்டுப்பட்டவனாக, அதை மதிக்கத்தக்கவனாக ஏற்று அந்த குறைகள் உண்மை என்று அவர்கள் நிரூபித்தார்களானால் யாரை வேண்டாலும் சொல்லலாம். அவர்கள் குறைகளை நிரூபித்து விட்டார்களே, இன்னும் இந்த பதவியிலே ஏன் இருக்கின்றீர்கள் என்று என்னிடத்திலே கேட்கலாம். அப்படி கேட்பதற்கு எல்லோருக்கும் உரிமையை நான் கொடுக்கின்றேன். ஏன்னு கேட்டால், அவர்களுடைய பேப்பர் ஒரு மதிக்கத்தக்க ஒரு பேப்பராக இருந்தது. ஆனால் இன்று பார்க்கக்கூடிய செய்திகளை பார்த்துவிட்டு அவர்களுடைய செய்திகளெல்லாம் இப்படித்தான் இருக்குமோ என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு அவ்வளவு பொய்களை சொல்லியிருக்கின்றார்கள் அந்த பேப்பரில். அவர்களுடைய குறைகளை எல்லாம் நான் வன்மையாக மறுக்க கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய குறைகளை ஒரு குறைகளை நிரூபணம் செய்தார்களானால் நான் பதவி விலகுவதற்கு தயாராக இருக்கின்றேன். அவர்களிடத்திலே ஒரு சேலஞ்சான கேள்வியையும் நான் கேட்க தயாராகிவிட்டேன். அப்படி உங்களால் நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதிராம்பட்டினத்தில் தமுமுகவை கலைப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா என்ற ஒரு கேள்வியை உங்களிடத்திலே கேட்கின்றேன். இதை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாம் அவர்களிடத்திலே இந்த கேள்வியும் கேட்க வேண்டும். அவர் கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? உங்களால் கலைக்க முடியுமா அல்லது அவர் மேல் சுமத்தப்பட்ட குறைகளை நிரூபிக்க முடியுமா என்ற கேள்வியை அதிராம்பட்டினத்தில் உள்ள முஸ்லிம்களும் இதை பார்க்கக்கூடிய வெளிநாட்டில் வாழக்கூடிய அதிராம்பட்டினத்து வாசிகளும் நிச்சயமாக கேட்க வேண்டும். ஏனென்று கேட்டால், இப்பொழுது மணி எத்தனை என்று கேட்டால் 8:45. நான் பேரூராட்சியிலிருந்து உங்களுக்கு பேட்டியளித்துக் கொண்டிருக்கின்றேன். நான் பஜர் தொழுது விட்டு இங்கே 5:45 மணி அளவிலே இங்கே வந்து இன்னும் பணியாற்றி கொண்டு இன்னும் குளிக்க கூட செல்ல முடியாத ஒரு நிலையிலே இருந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கடமைப்பட்ட ஊழியனாக நான் ஊதியம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு என்னை ஊதியம் செய்ய விடாமல் தடுப்பது, இவர்களுக்கு பதில் அளிப்பதற்கான வேலைகளை மட்டும் இவர்கள் எனக்கு வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையை அதிராம்பட்டினத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். காரணம் விளம்பரம். யாரிடத்திலே மோதுகிறார்கள் என்றால், அதிராம்பட்டினத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடியவரிடத்திலே மோதினால் மக்களிடத்திலே ஒரு பப்ளிசிட்டி ஆகும், விளம்பரமாகும் என்ற ஒரு நோக்கத்திலே பல குறைகளை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். உதாரணத்திற்கு அவர்கள் சொன்ன குறைகள் ஏராளம். என்னிடத்திலே அவர்கள் சொன்ன குறைகள் முத்தம்மாள் தெருவிலே போய் இவரென்று அந்த மாட்டிறைச்சி கடையை மூட வேண்டும் என்பதற்காக மக்களிடத்திலே மனுகள் பெற்றேன் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிரூபிக்கட்டும், நான் தான் பெற்றேன் என்று. அதற்கு அடுத்தபடியாக ஹாஜா என்பவர் இதை சற்றும் எதிர்பார்க்காமல் இதையெல்லாம் நீங்கள் விஷயங்களில் எல்லாம் தலையிடக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்ததனால் கொஞ்சம் அடக்கி வாசிப்பதாக அந்த செய்தித்தாளிலே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஹாஜாவின் விஷயத்திற்கு அடக்கி வாசிக்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஹாஜா என்பவருடைய விஷயத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. அப்படியெல்லாம் அடக்கி வாசிக்கக்கூடிய ஒரு தலைவரை அதிராம்பட்டினம் மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லை. எதையும் நல்ல விஷயங்களை துணிச்சலாக செய்யக்கூடிய ஒரு வேட்பாளரை தான் தேர்ந்தெடுத்து மக்களுக்கு பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக யாருக்கும் அடக்கி வாசிக்க வேண்டிய வேலை இந்த அதிராம்பட்டினத்தின் சேர்மனுக்கு எனக்கு இல்லை என்பதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த செய்தித்தாளையில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆஜா போன்றவர்கள் எல்லாம் இதற்கு எதிர்ப்பு குரல் கொடுத்ததனால் முதலில் ஆஜா ஒரு கவுன்சிலரே அல்ல என்பதை இதன் மூலம் தெரிந்து கொள்ளுங்கள். அவருடைய மனைவி தான் கவுன்சிலர். அந்த பேப்பரிலே கொடுத்திருக்கின்றார். ஆஜா போன்றவர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்ததனால் சேர்மன் அடக்கி வாசிக்கிறார் என்று. அப்படி ஒரு நிலை வருமானால் இந்த சேர்மன் பதவியை தூக்கி எறிவேனே தவிர அப்படி யாருக்கும் சகித்து போகக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு, உண்மையான விஷயத்திற்கு போக வேண்டிய அவசியம் எனக்கு ஒருபோதும் ஏற்படாது. அப்படி நான் போகவும் மாட்டேன்.
உண்மையான விஷயம் எதுவாக இருந்தாலும் நான் நிச்சயமாக அதை போராடி வெற்றி கொள்வேன் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அவர்கள் முதலிலே மாட்டிறைச்சி, ரயிலிலே அடிபட்ட மாட்டிறைச்சியை வித்தார் என்று தெரிந்தால் போஸ்டர் அடித்து ஒட்டுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். நாங்கள் ஊர்ஜிதமாக நிரூபித்து விட்டோம் யாரிடத்திலே மாடு வாங்கினார், எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினார் என்று. எப்போது தமுமுகவினர் போஸ்டர் அடித்து ஒட்டுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் வேளையிலே 2 நாட்களுக்கு முன்பு அவர்களுடைய வாரப்பத்திரிகை மக்கள் உரிமையிலே ஒரு பக்கத்திற்கு என்னை பற்றி குறைகள் போட்டிருக்கின்றார்கள். தமுமுக நிர்வாகிகளே, அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தமுமுகவின் செயல்பாடுதான் சரியில்லை என்று நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் உங்களுடைய பேப்பரை பார்க்கும்போது ஒட்டுமொத்த தமுமுகவையும் குறை சொல்லும் அளவிற்கு நீங்கள் என்னை தள்ளப்படுகிறீர்கள், என்னை தள்ளுகிறீர்கள் என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். உரிமை உள்ளவர்களே, உணர்வு உள்ளவர்களே, நிச்சயமாக இதை சாதாரண விஷயமாக எடுக்காமல் இந்த பேப்பரிலே இந்த செய்தி வந்தது உண்மையா என்று நீங்கள் பரிசீலனை செய்து மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது தமுமுகவின் கடமை. இது தலைமை தமுமுகவுக்கு வைக்கின்ற கோரிக்கையாக எடுத்துக் கொள்ளுங்கள். அதிராம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய தமுமுகவினர் இது உண்மை என்று சொல்லவில்லை என்றால் அவர்களை நிர்வாகத்திலிருந்து ஒன்று எடுக்க வேண்டும். இல்லை என்றால் தமுமுகவை கலைக்க வேண்டும். நான் ஒட்டுமொத்த தமுமுகவையும் குறை சொன்னது கிடையாது. நீங்க எந்த பேட்டியிலும் பார்த்திருக்கலாம். அதிராம்பட்டினத்தில் இருப்பவர்களை தான் நான் என்னுடன் மோதிக்கிறவர்களை தான் நான் கூறி அவர்கள் செய்கின்ற முறைகளை மாத்திரமே சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கின்றேன். வெளியூரிலே இருக்கக்கூடிய தமுமுகவினரை நான் ஏதாவது பேசியிருப்பதாக நீங்கள் எல்லாம் நிரூபிக்கலாம். அப்படி நிரூபிக்க முடிந்தாலும் அதை நான் தவறாக இருந்தால் ஏற்றுக்கொண்டு அதை மாற்றிக்கொள்வதற்கும் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். ஆனால் இங்கு உள்ளவர்கள் என்னை பணி செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு விஷயத்தை அந்த செய்தித்தாளிலே சொல்லியிருக்கின்றார்கள். மொய்தீன் ஜிம்மா பள்ளிவாசலிலே நான் அழுதேன், எனக்கும் இந்து முன்னணி போஸ்டர் ஒட்டியதற்கும் சம்பந்தமில்லை என்று சொல்லி நான் அழுதேன் என்று சொல்கிறார்கள். மொய்தீன் ஜிம்மா பள்ளி வாசலிலே ஒருவர் இருவர் தொழுகவில்லை. ஜிம்மா என்பது ஆயிரக்கணக்கான பேர் தொழுகிறார்கள். ஒருவர் சொல்லட்டும், அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாக ஒருவர் சொன்னாலும் கூட நான் பதவி கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். இல்லை என்றால் தமுமுகவை கலைக்க நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா? உங்களுடைய செய்தித்தாளிலே அப்படிப்பட்ட செய்திகள் எல்லாம் வந்திருக்கின்றது. அவதூறான குற்றச்சாட்டுகள் எல்லாமே மறுக்கப்படுகிறது. தயவு செய்து இப்படி இருக்காதீர்கள். ஒன்றை சொல்லி முடிப்பதற்கு நான் கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அதிராம்பட்டினத்தில் ஆரம்ப காலத்தில் தமுமுக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தை ஊக்குவித்தவர் யார் என்று கேட்டால் இப்பொழுது அவர் ஆஸ்திரேலியாவிலே இருக்கின்றார். அவருடைய பெயர் சரபுதி. அவரிடத்திலே நீங்கள் தொலைபேசியை தொடர்பு கொண்டு கேட்க முடிந்தால் கேளுங்கள். இந்த மாட்டிறைச்சி விற்பவர் எவ்வளவு அநியாயக்காரர், எவ்வளவு ஃப்ராட் பண்ணக்கூடியவர், தொழிலிலே எவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொள்வார் என்று அவரிடத்திலே கேளுங்கள். மிக விரைவிலே ஆஸ்திரேலியாவிலிருந்து அவர் மாட்டிறைச்சி சம்பந்தமாக அவர் செய்த அநியாயங்களை பேட்டியாக கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார். அவருடைய பேட்டியை நீங்கள் பார்க்கலாம் என்ற ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டு அவர் என்னிடத்திலே நேற்று 1 மணி நேரம் பேசியிருக்கின்றார். அவர்களுடைய தவறுகளை எல்லாம் நான் சுட்டிக்காட்டுகிறேன். உங்களை அதிராம்பட்டினம் தமுமுககாரர்கள் வேலை செய்ய விடாமல் தடுக்கிறார்கள் என்ற எனக்கும் அந்த ஒரு ஆதங்கம் இருக்கின்றது என்று விளம்பிக் கொண்டு அவர் நான் மிக விரைவிலே பேட்டி கொடுப்பேன் என்று என்னிடத்திலே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். இதை நீங்கள் எல்லாம் மனதிலே பதிந்து கொண்டு ஆரம்ப தமுமுக என்று அதிராம்பட்டினத்தில் சரபுதி தான். அவர் தான் மாவட்ட செயலாளராக இருந்தார் அதிராம்பட்டினத்திற்கு. அப்படிப்பட்டவர் இந்த மாட்டிறைச்சிக்காரரை பற்றி நான் பேட்டி கொடுக்கிறேன் என்ற செய்தியை நேற்று இரவு என்னிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் சொல்வது இன்றைக்கு தேதி 11/7/2012 புதன்கிழமை நான் இந்த செய்தியை உங்களிடத்திலே பதிவு செய்கின்றேன். அவர் என்னிடத்திலே பேசினது 10/7/2012 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் என்னிடத்திலே பேசினார். நான் தான் ஆரம்ப தமுமுக. இருந்தாலும் அப்போது பொறுப்பில் இருந்த சாவுல மீது மாட்டிறைச்சியில் எவ்வளவு தில்லுமுழு பிராடெல்லாம் பண்ணினார் என்பதை நான் உங்களுக்கு பேட்டியாக தெரிகின்றேன். நான் சொல்லவில்லை, தமுமுகவிலே அதிராம்பட்டினத்தினுடைய நிர்வாகி சொல்லுகிறார். நான் தலைமை வரையும் இந்த செய்தியை எடுத்துச் சொல்கிறேன். இதற்கே ஒட்டுமொத்த அதிராம்பட்டினத்தின் தமுமுக அனைவரும் கச்சை கட்டி கொண்டிருக்கிறார் என்று கேள்வி என்னிடத்திலே கேட்கின்றார். அப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் இருக்கின்றது. தமுமுகவினரை உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். இது ஒரு தனிப்பட்ட நபருடைய தொழிலும் அதிராம்பட்டின மக்களுடைய சுகாதாரமும் சம்பந்தப்பட்டது. இயக்கத்திற்கோ பேரூராட்சி தலைவருக்கோ தனிப்பட்ட வெறுப்புகளை காட்டாதீர்கள். இயக்கம் தலையிடுவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இது ஒரு தனிப்பட்ட தொழில், தனிப்பட்டவர் நடத்துகின்ற தொழில் என்பதை மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்து அவர் செய்கின்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் துணையாக போனால் உங்களுடைய செயல்பாடுகள் முழுவதும் அப்படித்தான் என்பது நிச்சயமாக ஒரு நாளைக்கு நிரூபிக்கப்பட முடியும் என்பதையும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.